Peacemakers of Christo. எத்தனையோ மனைவிகள் கணவனுடைய அன்புக்காக தவிக்கிறார்கள், அரவணைத்தலுக்காக தவிக்கிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 32வது வசனத்துல தம் மனைவியை பரத்தமைக்காக, பரத்தமை என்றால் பார்ப்பதையெல்லாம் இஷ்டப்படுவது, அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது, பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக் கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். ஜெபிப்போமா. என் அன்பு நேசரே, ராஜாதி ராஜாவே, கல்வாரி நாயகனே, பரலோக அரசரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், புகழுகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். சுவாமி, உன்னத தெய்வமே, இந்த உலகத்தை எல்லாம் அறிந்து, எங்களுடைய ஞானத்தை அறிந்து, எண்ணங்களை அறிந்து, திட்டங்களை அறிந்து, கண்ணீர்களை அறிந்து, எங்களுடைய பலகீனங்களை அறிந்து, பாவங்களை அறிந்து எங்களை ஆட்சி செய்கிற தெய்வமே, அன்பு செலுத்துகிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உமக்கு நன்றி கூறுகிறோம். சுவாமி, தேவனாகிய கர்த்தாவே, ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, கணவன் மனைவியை நேசித்து, மனைவி கணவனை நேசித்து வாழ வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களுடைய சுய திட்டங்களின் நிமித்தம், சுய எண்ணங்களுக்காக, சுய இன்பங்களுக்காக பல வகையில் பல சட்டங்களை நிறைவேற்றினோம் ஆண்டவரே. ஆமாப்பா, அந்நாளிலே மோயிசன் சட்டம் எழுதினார், எந்த ஒரு காரணத்திற்காகவும் தன் மனைவியை விலக்கிவிடக் கூடாது என்று. ஆமா ஆண்டவரே, அதை நீரும் சொன்னீர். பரத்தமைக்காக யாரும், பரத்தமையை தவிர யாரும் தன் மனைவியை விலக்கிவிடக் கூடாது என்று கூறினீர் ஆண்டவரே. ஆனால் சுவாமி, இன்று திருமணமான ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய மனைவியை எப்பொழுது துன்பப்படுத்தலாம், எப்படி காயப்படுத்தலாம், எப்படி அதிகாரம் செலுத்தலாம், எப்படி அவளை இழிவுபடுத்தலாம் என்று சிந்திக்கிற மனிதர்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஒரு நாள் ஆண்டவரே, என் மனைவி உன்னதமானவளாக இருந்தால், பரிசுத்தமானவளாக இருந்தால், பாசம் நிறைந்தவளாக இருந்தால், அன்பு காட்டுகிறவளாக இருந்தால், நான் சொல்வதையெல்லாம் செய்கிறவளாக இருந்தால், ஆனால் இன்று அவள் பேச்சு என்னை துன்புறுத்துகிறது, அவள் பார்வை என்னை பயமுறுத்துகிறது, அவள் நன்றாக சமைப்பதே இல்லை என்று அப்பா, மனைவியுடைய அன்புக்காக ஏங்குகிறவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே, எத்தனையோ பெண்கள் சுவாமி. அப்பா தெய்வமே, எத்தனையோ மனைவிகள் ஆண்டவரே இன்று கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார்கள், தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு நான் கைவிடப்பட்ட மனுஷியா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் தொடப்பங்கட்டையா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் யாருக்கும் உதவாதவளாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமாப்பா தெய்வமே, ஒரு நாள் என் கணவன் நன்றாக என்னை அன்பு செய்தான், என் செலவுக்கு காசு கொடுத்தான், எனக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தான், புடவை வாங்கி கொடுத்தான், நகை வாங்கி கொடுத்தான், நான் கேட்கும் போதெல்லாம் என்னை வெளியில கூட்டிக்கிட்டு சென்றான், என்னை ஆலயங்களுக்கு கூட்டிக்கிட்டு சென்றான், எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தான் ஆண்டவரே. ஆனா சுவாமி, இன்னைக்கு நான் நின்னா தப்புங்கிறான், பேசினா தப்புங்கிறான், பார்த்தா தப்புங்கிறான், சமைச்சா தப்புங்கிறான், தூங்குனா தப்புன்றான் ஆண்டவரே. என் பிறந்த வீட்டுக்கு சென்றால் தப்புன்றான், அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்றான், வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்றான், வயல்லையே என்ன போட்டு சாகடிக்கிறான் ஆண்டவரே. அப்பா, என்ன ஒரு தொடப்பங்கட்டையா பயன்படுத்துறான் ஆண்டவரே. இவளை கட்டிக்கிட்டதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் என்றான் ஆண்டவரே. அப்பா, அவன் காம உணர்வுகளுக்கு மட்டும் என்னை பயன்படுத்துகிறான் ஆண்டவரே. நீ அடுத்த நிமிடமே என் முகத்தை கூட பார்ப்பதில்லை ஆண்டவரே. அப்பா, கணவன் மனைவி உறவே இல்லாமல் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பல மாதங்கள் ஆயிடுச்சு அவன் என்னை தொட்டு ஆண்டவரே என்று கண்ணீர் சிந்துகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ராஜாவே, நான்
நான் வேலை செய்யறேன், என் வேலையில இருந்து வர சம்பளத்தை அவன் எடுத்துக்கிறான் ஆண்டவரே, ஆனா நான் வேணா ஆண்டவரே, என் பணம் வேணும், என் சொத்து வேணும், ஆனா நான் வேணா ஆண்டவரே என்று சொல்லுகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. இன்று மனைவியை தள்ளி விடணும், விரட்டி விடணும், செத்து போகணும் என்று நினைக்கிற கணவன்மார்கள் எத்தனையோ பேர் சுவாமி. இயேசு ராஜாவே, இந்த கணவன் மனைவி மத்தியில இருக்கிற உறவுகள் ஆண்டவரே பழுதடைந்து போயிருக்கிறது ஆண்டவரே, அது உடைந்து போயிருக்கிறது ஆண்டவரே, அது கெட்டு போயிருக்கிறது ஆண்டவரே, அது பழையதாக மாறி இருக்கிறது ஆண்டவரே. இவர்கள் புத்துணர்வை பெறுவதில்லை, புத்துயிரை பெறுவதில்லை, புத்துணர்ச்சியை பெறுவதில்லை ஆண்டவரே. இயேசப்பா, இந்த உறவுகளை மேம்படுத்துங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் இருளடைந்த குடும்பமாக இருக்கிறது ஆண்டவரே. இயேசப்பா, கணவன் மனைவி மத்தியில பாசத்தை வையுங்க, பந்தத்தை வையுங்க, உறவுகளை வையுங்க, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை கொடுங்க ஆண்டவரே. மனைவிக்கு எந்த கணவனும் துரோகம் செய்யக்கூடாது ஆண்டவரே, கணவனுக்கு எந்த மனைவியும் துரோகம் செய்யக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எந்த துரோகமும் செய்யக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, இந்த பரத்தமை என்ற சாத்தான விரட்டி அடிங்க, பார்த்ததையெல்லாம் அனுபவிக்கணும், பார்த்தவர்களோடு எல்லாம் படுக்கணும் என்ற எண்ணங்களை அகற்றி போடுங்க. பார்ப்பவர்களிடமெல்லாம் பேசுபவர்களிடெல்லாம் குழஞ்சு குழஞ்சு பேசணும் என்று நினைக்கிற எண்ணங்களை அகற்றி போடுங்க சுவாமி. ஏசப்பா, இந்த மனதை எல்லாம் அறிந்த தேவன் நீர்தான ஆண்டவரே. இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிற எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும், ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளாயும் நீர் கொடிகொள்ளும் ஆண்டவரே. உம் தூதர்களை வையும் ஆண்டவரே. அம்மா மாதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் தாயாக இருக்கணும், அப்பிள்ளைகளுக்கு நல்லது எது கெட்டது என்று கற்றுக் கொடுக்கணும், அப்பிள்ளைகளை நீர் வழி நடத்தணும், கணவன் மனைவி உறவுகளை மேம்படுத்தணும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும், திருப்பலியிலும், ஆராதனையிலும், நவநாளிலும் உங்களுக்காக, உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி, உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட்டை செலவு பண்ணிக்கிட்டு, நெட் பேலன்ஸை போட்டுக்கிட்டு, கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதில்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே,
எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீறல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம். நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1-2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசை தான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.